பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சுபாவங்களில் அல்லது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி நற்குணம், நல்ல குணங்கள். இந்த நற்குணத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நற்குணம் நமக்குள் வளருவதற்கு அல்லது இந்த நற்குணம் என்கிற ஆவியின் கனியை நாம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. வேத வசனத்தை அனுதினமும் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது மட்டும் நமக்குள்ள நற்குணம் என்கிற அந்த சுபாவம் வளரும். செல்ஃப் கேரக்டர் அண்ட் கான்டக்ட், நம்முடைய சொந்த குணம், நம்முடைய கேரக்டர், நம்முடைய கான்டக்ட் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, பொதுவாக உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, பணம் போனால் செல்வம் போனால் திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம், கல்வியை சம்பாதித்துக் கொள்ளலாம், வீடு வாசலை இழந்தால் கூட சொத்தை திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் நாம் திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் கேரக்டர் இஸ் லாஸ்ட். எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். உன்னுடைய சொந்த குணம், உன்னுடைய கேரக்டர் அண்ட் கான்டக்ட் அடிபட்டு போயிட்டுனா திரும்ப அதை சம்பாதிக்கவே முடியாது. திரும்ப அதை சம்பாதிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். வேடிக்கையாய் ஒரு கற்பனையாய் ஒரு கதை சொல்வார்கள். நீங்கள் கேட்டிருக்கலாம் பிரசங்கத்தில். ஒரு நாள் இயேசுநாதர் பரலோகத்தில் அப்படியே நடந்து வரும் பொழுது பேதுரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ரொம்ப கவலையோடு இருந்தார். ரொம்ப துக்கத்தோடு, ரொம்ப கவலையோடு இருந்தார். அப்போ ஆண்டவர் அப்படியே கிட்ட வந்து, என்னப்பா பீட்டர், ஏன் கவலையோடு இருக்கு? இது பரலோகத்துக்கு வந்துருச்சுட்ட, நீ இங்கே கவலைக்கெல்லாம் இடம் கிடையாது. கண்ணீர், கவலை, துன்பம், துயரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான். ஏன் ரொம்ப கவலையோடு இருக்கிற? நீ இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னால் நீ என்னை 3 தரம் மறுதளிப்பேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நானும் மறுதளிச்சிட்டேன். 3ஆவது தடவை மறுதளிக்கிறேன், சேவல் 2ஆவது தடவை கூவிச்சு. உடனே நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்த உடனே நான் போய் மனம் கசந்து அழுதேன். நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னை இப்போ பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இந்த பூமியில் இந்த பிரசங்கம் பண்ணுற சர்ச்சில் அவ்வளவு இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறோம். என்னைய திரும்ப 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 சொல்லிக்கிட்டே, பேதுரு மறுதளிச்சிட்டான், பேதுரு மறுதளிச்சிட்டான், பேதுரு 3 தடவை மறுதளிச்சான்னே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு துக்கம் தாங்கல ஆண்டவரே. நான் ஒரு தடவை மறுதளிச்சேன், மன்னிப்பு கேட்டேன், நீங்களும் மன்னிச்சிட்டீங்க. ஆனால் இந்த உலகம் நீ விடலை. அதைத்தான் சொல்கிறாங்க, கேரக்டர் போயிருச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. கேரக்டர் கான்டக்ட் கரெக்டாக இருக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு வசதி, வேத வசனங்களை தியானிப்பது. 2 உதாரணம் கொடுக்குறேன். பெரோயா தேசத்து பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனங்கள் இப்படியா இருக்கிறது என்று வேதத்தை அனுதினமும் தியானித்ததுனால அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இப்போ நற்குணம் எதனால் வருது? வேத வசனத்தை தியானித்து, பைபிளை மனோவாஞ்சையாய் வாசித்து 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 அதை தியானித்து 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 வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும் பொழுது நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். 2வது உதாரணம் ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஈசாக்கு வாலிப வயதில் இருக்கார், கல்யாணம் இன்னும் ஆகலை. ஆதியாகமம் 24:63 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சாயங்கால நேரத்தில் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்து
சாயங்கால நேரம் வந்துருச்சுன்னா ஈசாக்கு தியானம் பண்ணுவார், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பார். அப்போ பைபிள் கூட கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அம்மாட்டிருந்தும் அப்பாட்டிருந்தும் அவர் கற்றுக்கொண்ட முன்மாதிரியாய் அவர் பார்த்த கடவுளின் காரியங்கள் அதை எல்லாத்தையும் உள்ளத்தில் வச்சு அவர் தியானித்து 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 அவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாம் பலதார மனம் புரிந்தார், பல கல்யாணம், யாக்கோவும் அதே மாதிரி. ஆனால் ஈசாக்கு மாத்திரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இலக்கண சுத்தமாய் கேரக்டர் அண்ட் கான்டாக்டில் இங்கே எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது ஈசாக்குடைய வாழ்க்கையில். ஏன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப சுத்தமாக இருந்தது. அதற்கு என்ன காரணம்? அவருடைய தியான வாழ்க்கை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுல ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நற்குணசாலியாய் மாற்றி விடுவார். May God bless you.